வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பல ஜென்ம பாவங்கள் விலக, செல்வ வளம் பெருக பெண்கள் செய்யக்கூடிய தர்மம் தாங்க பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குடும்பத்தில் பெண் வந்துட்டு அந்த வீட்டோட மகாலட்சுமி, அந்த வீட்டோட தூண் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்ப தலைவியாக இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள் அதிகாலையிலே எந்திரிச்சிருவாங்க. இப்போ கூட எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகாலை 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு கோலம் போட்டு வாசு தொளிச்சு அவ்வளோ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வழக்கமான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவுமே சில கிராமங்களில் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம வாசை தொளிச்சு கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அந்த கோலம் என்ன முறையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சில இடங்களில் சாணமே கிடைக்கிறதில்ல. இப்போ கிராம பகுதிகளெலாம் கிடைக்கும். நம்ம இப்போ டவுனில் இருக்க இடத்துலையோ அப்பார்ட்மெண்ட்லேயோ சாணி தெளித்து கோலம் போட முடியாது. இந்த சாணி தெளித்து கோலம் போடுறது அவ்வளோ நல்ல விஷயங்க. அது தன்னேரியாமே செஞ்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இந்த சாணம் தொளிச்சாலே கிருமி நாசினி. ரெண்டாவது கோலம் போடுறதுக்கு அந்த காலத்துலலாம் பச்சரிசி அரைச்சி வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம ரைஸ் மில்லு, மிக்சி இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்துலாம் நெல் குத்துவாங்களாம். குத்தி அரிசி எடுத்து அந்த பச்சரிசியை உலக்கையில் குத்தி உரலில் குத்தி அதை சலித்து கோலம் போட என்னோடய பாட்டி சொல்லுவாங்க. தனியாக எடுத்து வச்சுருவாங்களாம். கோலம் போடுறதுக்குனே தனியாக பச்சரிசி மாவு தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்களாம். அந்த கோலம் போடுறதுக்கு பச்சரிசி உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பச்சரிசி கோலம் போடுறது, பச்சரிசி மாவில் கோலம் போடுறது அவ்வளோ புண்ணியமாங்க. நம்மளோட பல ஜென்ம பாவங்கள், நம்ம குடும்பத்தோட பாவங்கள், இது எல்லாமே தீர்மா. நம்ம செஞ்ச பாவங்கள், அடுத்து பார்த்தா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், அது பாருங்களேன். ஒரு சில குடும்பங்கள் அது வழி வழியாக தொடர்ந்து நாம் நல்லதாக செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் காரணமே நம்ம கஷ்டம், துயரம், துக்கம் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால், கஷ்டம்லாம் விலகி நம்ம செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொன்னது கட்டாயமாக பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. நீங்கள் அபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அபார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயுமே நம்ம பச்சரிசி மாவால் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடலாம். லைட்டாக மஞ்சள் தண்ணி தொளிச்சுட்டு, வாசல் பிடியில் தொளிச்சுட்டு, நீங்கள் இப்போ சாணம் போட்டு தொளிக்க வழி இல்லை அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. லைட்டாக மஞ்சள் தண்ணி நல்லா தொளிச்சுட்டு அதை தொடச்சி விட்டுட்டு, ஏன்னா சில இடங்களில் மொசைக் தர மாதிரிலாம் இருக்கும் வாசப்படியில் அப்பார்ட்மெண்ட்டில். அதனால் அதை தொடச்சி விட்டுட்டு அதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு வாங்க. உங்களால் எந்த கோலம் முடியுமோ, சின்ன கோலமாக இருந்தாலும் சரி, பெரிய கோலமாக இருந்தாலும் சரி, போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சிக்கு கோலம் போடுறதை தவிர்த்துக்கோங்க. இந்த சிக்கு கோலம் போட்டாலே இந்த குடும்பத்தில் கஷ்டம் நிரந்தரமாக தங்கிரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் பூக்கோலம், விளக்கு கோலம், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கோலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ரங்கோலி கோலம், இந்த மாதிரி பூக்கள் ஏதாச்சும் கோலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சிக்கு கோலம் போடுற வீட்டில் அந்த கஷ்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிக்கு கோலத்தில் மாதிரியே சிக்கல்கள் நிறைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் அந்த சிக்கு கோலம் போடுறத தவிர்த்துட்டு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ரங்கோலி கோலம், பூக்கோலம், விளக்கு கோலம், இப்படி எத்தனையோ கோலம் இருக்கும் இல்லையா, ஸ்டார் கோலம், தாமரை கோலம், இப்படி எவ்வளோ விளக்கு கோலங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி கூட போடலாங்க. இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக பல தலைமுறை பாவங்கள் விலகுங்க. ரெண்டாவது செல்வ வளமும் பெருகும். அந்த நம்ம குடும்பத்தில் பிடிச்சிருந்த தரித்திரம் விலகிருங்க. தரித்திரம் விலகி நல்ல நிலைமைக்கு நம்ம குடும்பம் மாற போகிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியுங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறதுல. நீங்கள் இப்போ டவுனுக்குள்ளேலாம் இருக்கும்ல, நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு கதவை திறக்கணும்லாம் அவசியம் இல்லை. சில பாதுகாப்பு ஒரு சில இடங்கள்ல இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எப்படியா இருந்தாலும் வாசலை தெளிச்சுட்டு கோலம் போட்டுருங்க. சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொளிச்சுறது ரொம்ப நல்லது. கிராமப்புறங்கள்லாம் பாருங்கள், அப்படியே 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அதிகாலையில் அவ்வளோ ஜெகஜோதி ஊரே எந்திரிச்சிருக்கும். அதனால் பயம் இல்லாமல் இருக்கும். ஊர் கிராமமே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இப்போ இங்கே டவுனுக்குள்ளெல்லாம் இருக்கிற நிலமை அவ்வளோ அதிகாலையில் எந்திரிச்சு கதவை வெளியில் திறக்க முடியாது. நம்ம எந்திரிச்சு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், பூஜை அறையிலேயே நம்ம பண்ணலாமே தவிர கதவை திறந்து வச்சுட்டு இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி லைட்டாக இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டாக அப்படி வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் போது